நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் கொசுக்களை விரட்டுறதுக்காக குட் நைட், ஆல் அவுட், கொசுவர்த்தி சுருள் இப்படின்னு நிறையா வைப்போம். அதில் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வச்சாங்கன்னா காலையில் 6 மணி வரைக்கும் அவங்க தூங்கி எந்திரிச்சா கூட அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. அது உடலுக்கு கேடு. குறிப்பாக 1 வயசுலேருந்து 3 வயசுக்கு உள்ளார எந்த வீடுகளெல்லாம் குழந்தைகள் இருக்குதோ அந்த வீடுகளில் 1 மணி நேரம் அந்த குட் நைட்டை போடுங்க. கொசு எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க தூங்குறது எல்லாமே லேசான தூக்கம், அவங்களுடைய மூச்சும் லேசானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ சவுண்டு வந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஆழ்ந்து உறங்குவாங்க. அப்படி ரொம்ப ஆழமான சுவாசம் பண்ணும்போது அந்த குட் நைட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க உடலில் கலந்து நச்சுத்தன்மையாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் குட் நைட் போடுறத குறைந்த நேரமாக வச்சுக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புதிய நபர்களுக்கு மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷனில் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய 23 ஐக்கான்ஸ் பற்றி நிறைய நபர்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. அதை பற்றி மேலோட்டமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐக்கானில் என்னென்ன நம்ம பண்ண முடியும், அது எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேஷ்போர்டுக்குள்ளார வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன், ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும். ரெண்டாவது சேவ் மை ஏர்னிங்ஸ், டெய்லி நம்ம விளம்பரம் பார்த்து வரக்கூடிய அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான உண்டான ஆப்ஷன். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர், நம்ம ஒரு சில்வர் மெம்பர்லேருந்து க்ரௌன் மெம்பர் வரைக்கும் அப்டேட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கம்பெனி எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன். வெப் லிங்க் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனை காரணமாக அமௌண்ட்டு நம்மளுக்கு வரல அப்படின்னா அதை நம்ம அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணால் அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு நிறுவனம் கொடுக்கும். அதுக்கு உண்டான ஆப்ஷன் வெப் லிங்க்கு. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், நம்மளுடைய பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் அது. அடுத்தது டைம் சேவர், நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வசதி தான் இந்த டைம் சேவர். மை ப்ரொஃபைல், நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய விவரங்கள் சரியாக இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் மை ப்ரொஃபைல். லாங்குவேஜ், அதாவது நாம் இப்போ காமனாக தமிழ் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்னொரு கொஞ்ச நாளில் 6 லாங்குவேஜ் வரும். அதை நம்ம தேவைன்றப்ப என்ன லாங்குவேஜ்னோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவர் யூடியூப் சேனல், நிறுவனத்தினுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல். அவர் கான்செப்ட் யூஆர்எல், நிறுவனத்தினுடைய செயல் திட்டங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கியது. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டு, நம்ம டெய்லியும் வீடியோ பார்க்கக்கூடிய செயல் திட்டம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. கிளியர் கேட்ச், ஒரு செல்ஃபோன் ஹேங் ஆகுது, அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்குதுன்னா அதை ரெஃபர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐக்கான் தான் கிளியர் கேட்ச். ஜீனாலஜி ட்ரீ, நமக்கு கீழே புதிய நபர்களை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத செய்யறதுக்கு உண்டான ஒரு வசதி தான் ஜீனாலஜி ட்ரீ. பின் லிஸ்ட், சில்வர் முதல் க்ரௌன் வரை நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டீங்க, பணம் பே பண்ணிட்டீங்கன்னா பின் வந்துருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு உண்டான வசதி. ப்ராடக்ட் டீட்டெயில், நீங்கள் ஒரு சில்வர் முதல் க்ரௌன் வரை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு. ஸ்டோர் டீட்டெயில், நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல ஸ்டோர் இருக்குது, என்ன அட்ரஸில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலிமா. கமிஷன், நமக்கு கீழே ஆட்கள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலிமா நமக்கு கமிஷன் வந்துருக்குது, யார் அப்டேட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கமிஷனில். வேலெட்டு, நாம் வீடியோ பார்க்குற அமௌண்ட்டு, கமிஷன் அமௌண்ட்டு எல்லாம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் வேலெட்டு. ப்ரொமோஷன், நமக்கு கீழே ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா SG 1லேருந்து 12 வரைக்கும் உண்டான ப்ரொமோஷனை எப்படி நம்ம போடணும் அப்படின்றதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் ப்ரொமோஷன். ப்ராடக்ட் கமிஷன், மைவி த்ரெட் ஸ்டோரில் விற்கக்கூடிய பொருளை நாமளோ நமக்கு கீழே இருக்கிறவங்கள வாங்கினாங்கன்னா எவ்வளோ கமிஷன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கான்டாக்டர்ஸ், நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு உண்டான ஜோன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற விவரங்களை அடங்கியது தான் கான்டாக்டர்ஸ். சேஞ்ச் பாஸ்வேர்டு, நிறைய நபர்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க, உங்கள் அப்ளைன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள கேட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்குமே தெரியாது. அவங்க எல்லாருமே இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை பயன்படுத்திக்கலாம். 10 ரூபா சார்ஜஸ் பிடிப்பாங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன், நிறுவனத்தில் ஒரு எமர்ஜென்சி, ஒரு வீடியோ ஓடல அல்லது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷனாக நிறுவனத்துலேருந்து சொல்லுவாங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியில் லாக் அவுட், ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுக்கு உண்டான சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. இதுதான் மைவி த்ரெட்ஸினுடைய அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 23 ஐக்கான்ஸுங்களுடைய
பயன்கள். இது ஒவ்வொன்றும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடலாம். ஏன்னா ஒரே வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நேரம் வீடியோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். எல்லா நபர்களுக்கும் அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நபர்கள் நேற்று நிறைய கொஷின்ஸ் நிறைய நபர்கள் யூடியூப்லேயே சொல்லியிருந்தீங்க அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம். வராத நபர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்துடும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.